ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் கீர்த்தி. இப்போ சமீபத்தில் சைனாவில் நடந்த ஒரு விஷயம் எல்லாரோட மனசையுமே ரொம்பவே பாதிச்சிருச்சுங்க. அதை பார்த்ததுலேருந்து என்னால் 3 நாளாக அழுகையை நிறுத்த முடியல, என்னால் சாப்பிட முடியல. அப்படி ஒரு சம்பவம் சைனாவில் நடந்திருக்கு. அதுவும் பண்ணது 4 சின்ன சின்ன பசங்க. அவனுங்களெல்லாம் படிக்கிற பசங்கன்னே சொல்ல முடியாது. அந்த 4 பேருமே அண்டர் 18 தான் ஆகுது அவனுங்களுக்கு. இப்பவே இப்படி ஒரு காரியத்தை செய்யறவனுங்க என்னன்னு நான் சொல்றது. சைனாவை சேர்ந்த வேங் வேங் அப்படின்ற ஒரு தெரு நாயை, அதுவும் குட்டி போட்ட நாயை, அது 3 குட்டிங்களை போட்டு வச்சிருந்திருக்கு. அந்த அம்மா நாயை அது கண்ணு முன்னாடியே அந்த 3 குட்டிங்களையும் அடிச்சு கொண்டு இருக்கானுங்க அந்த பசங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா நாயை குச்சை வச்சு அடி அடின்னு அடிச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறமும் சாகலையா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கானுங்க, பெட்ரோலை ஊத்தி அந்த நாயை உயிரோட கொளுத்தி இருக்கானுங்க. அது அந்த நெருப்புல துடிச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுறத சிரிச்சுக்கிட்டே ரசிச்சுக்கிட்டு அதை வீடியோ வேற எடுக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் என்ன ஜென்மமா இருப்பானுங்க. எனக்கு இவனுங்களை சொல்றதை விட இவனுங்களை பெத்தவங்களை தாங்க காரி முடியணும். இப்படி ஒரு பிள்ளைங்களை பெத்ததுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பெத்தவங்க மேலதான் ஆத்திரமா வருது. இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கதவு சாத்திட்டு உள்ள பூந்துட்டு இருந்தாங்களா? நான் கேக்குறேன். இதுங்களெல்லாம் என்ன பண்ணணும்? மைனரா இருக்கட்டும், மேஜரா இருக்கட்டும், தண்டனை கிடைக்கணுங்க கண்டிப்பா. அதே மாதிரி பெட்ரோலை ஊத்தி கொளுத்தணும். உண்மையா நான் அந்த இடத்துல இருந்திருந்தா நான் அதை தாங்க செஞ்சிருப்பேன். நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த 4 பேரையும் பெட்ரோலை ஊத்தி எரிச்சிருந்திருப்பேன். அவ்வளோ ஆத்திரமா வருது. இதுங்களால சின்ன பசங்கன்னு சொல்லி தண்டனை இல்லாம விடவே முடியாதுங்க. இன்னைக்கே இவ்வளவு செய்யறவனுங்க ஃபியூச்சர்ல என்னென்ன பொறுக்கித்தனம் இருக்கோ எல்லாத்தையும் செய்வானுங்க. இப்படி பண்றவனுங்க நாளைக்கு ஒரு பொண்ணு கூட கேங் ரேப் பண்றதுக்கு தயங்க மாட்டானுங்க. என்ன வேணாலும் கொடூரமான விஷயங்களை செய்வானுங்க. இதுங்கெல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல. உண்மையா அடிச்சே சாவடிக்கணுங்க. கண்டிப்பா அந்த நாய்க்கு சைனாவை சேர்ந்த விலங்கு நல ஆர்வலர்கள் முன் அது செத்ததுக்கு அதுக்கு நாயை வாங்கி தரணும், அதுக்கு நீதி கிடைக்கணும். இப்பவே சைனால போராட்டம் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். பாவம் அந்த குழந்தை. அது பிறந்த இடம் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். அது வேற ஒரு நல்ல இடத்துல பிறந்திருந்தா நல்லபடியா இருந்திருக்கும். அப்படி ஒரு சித்திரவதையை அனுபவிச்சு செத்துருக்கு. அது பேச பார்க்கும் போதே தெரியுதுங்க. அது ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப். அப்படி ஒரு இன்னசென்ட்டா இருக்கு. அதை கொல்றதுக்கு இவனுங்களுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சுன்னு தெரியல எனக்கு.